பிரியமானவர்களே, ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு நன்றின் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் அவருடைய இரக்கத்தினாலும் போன மாதம் முழுவதையும் அவர் கிருபையாய் நடத்தி வந்தார். எத்தனையோ ஆபத்துக்களை, எத்தனையோ போராட்டங்களை, எத்தனையோ கன்னிகளை சத்துருவன் ஏற்படுத்தின பொழுதும் அவர் தன்னுடைய கரங்களில நம்ம ஏந்தி கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த புதிய மாதத்துக்குள் நம்ம நடத்திருக்கிறார். நிச்சயமாகவே இந்த மாதம் முழுவதும் நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள், பாதுகாப்பாய் இருப்பீர்கள், நன்மையும் கிருபையும் பின்தொடர்வர்களாய் இருப்பீர்கள் என்று சொல்லி நான் உங்களை வாழ்த்துகிறேன். நிச்சயமாக இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களையும் என்னையும் நடத்துவாராக. பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த ஆறுதல் சத்தம் ஊழியத்தின் மூலமாய் ஒரு கர்த்தருடைய வார்த்தையை வாசித்து தியானித்து ஜெபிக்க போகிறோம். அது 1 சங்கீதம் 3 அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். யார் செய்வது வாய்க்கும்? ஒவ்வொரு மனுஷனுக்கும் தன் இருதயம் முழுவதும் நிரம்பியிருக்கிற ஒரு ஆசை, நான் எதை செய்தாலும் அது வாய்க்க வேண்டும். நான் ஒரு வியாபாரம் செய்தால் அந்த வியாபாரம் வாய்க்க வேண்டும். நான் ஒரு காரியத்தை கையில் எடுத்தால் அந்த காரியம் வாய்க்க வேண்டும். படிக்கிற பிள்ளைகளுக்கு என் படிப்பின் காரியங்கள் வாய்க்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் அந்த ஆசை இருக்கும். எந்த மனிதனும் தான் எடுத்த காரியத்திலே தோற்று போவதையோ, நஷ்டப்படுவதையோ, வீணாவதையோ விரும்புவதே கிடையாது. இங்கு வசனம் சொல்லுகிறது, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். யார் செய்வதெல்லாம் வாய்க்கும்? ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்கு முன்னும் பின்னும் கர்த்தர் சில காரியங்களை வைத்திருக்கிறார், சில நிபந்தனைகளை வைத்திருக்கிறார். இந்த 1 சங்கீதத்தின் முதல் வசனத்தை வாசிக்கும் போது 3 காரியங்கள். முதல் காரியம், துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடக்காதே, பாவிகளுடைய வழியிலே நிற்காதே, பரியாசக்கார உட்கார இடத்துல உட்காராதே. நிற்காதே, நடக்காதே, உட்காராதே. துன்மார்க்கனுடைய ஆலோசனையை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே நாம் கையில் எடுக்கிற காரியங்கள் வாய்க்காமல் போகும். அகிதோப்பின் ஆலோசனைகள் தாவீதுக்கு தேவனுடைய வார்த்தையை போல இருந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் அவனுடைய ஆலோசனை அபத்தமாய் மாறி போனது. இந்த வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, நாம் ஆராதிக்கிற தேவனுக்கு ஆலோசனை கர்த்தர் என்று பெயர். நீங்கள் ஒருவேளை மனிதனுடைய ஆலோசனையை நம்பி, துன்மார்க்கனுடைய ஆலோசனையை நம்பி உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஓடிக்கொண்டிருப்பீர்களானால் நிச்சயமாகவே நீங்கள் எடுக்கிற எந்த காரியமும் வாய்க்காது. கர்த்தருடைய ஆலோசனைக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். தேவனுடைய ஆலோசனை பெறுவது காத்திருங்கள், ஜெபியுங்கள், உபவாசியுங்கள். அதை பெற்றுக்கொண்டு ஓடுங்கள். நீங்கள் கையில் எடுக்கிற காரியம் நடக்கும். பாவிகளுடைய வழியில் நிற்காதபடிக்கு, பரியாசக்காரர் உட்கார இடத்தில் உட்காராதபடிக்கு கவனமாயிருங்கள். இன்னைக்கு நாம் வாழுகிற உலகத்துல ஆண்டவர் நம்முடைய காரியங்களை வாய்க்க செய்ய விரும்புகிறார். ஆனால் நாம் எடுக்கிற சில தவறான நடவடிக்கைகள், நம்முடைய சில தவறான தொடர்புகள் நம்முடைய வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியாதபடி நமக்கு செய்து விடுகிறது. இந்த பரியாசக்காரர்களை குறித்து நீதிமொழிகள் ஏராளமான வார்த்தைகள் இருக்கிறது. இந்த பரியாசம் என்பது தேவனை துக்கப்படுத்தக்கூடிய காரியம். இந்த பரியாசம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் நாம் தொடர்ந்து முன்னேற முடியாதபடி தேவனுடைய கோபத்தை பெற்று தருகிற ஒரு காரியம். தேவ பிள்ளைகளே, எங்கு நிற்க வேண்டுமோ அங்கு நிற்க வேண்டும், எங்கு நிற்கக்கூடாதோ அங்கு நிற்கக்கூடாது. எதை கேட்க வேண்டுமோ அதை கேட்க வேண்டும், எதை கேட்கக்கூடாதோ அதை கேட்கக்கூடாது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நடக்காதே, நில்லாதே, உட்காராதே. 3 காரியங்களை வாழ்க்கையில கையில் எடுத்துக் கொள்ளும் போது எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தருடைய பொக்கிஷமாகிய இந்த வேதத்தின் மேலே இரவும் பகலும் தியானமாயிருக்கிற ஒரு மனுஷன், அவன் கையில் எடுக்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் வாய்க்க செய்வார். கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த வேத வார்த்தைகள் நிச்சயமாகவே உங்களையும் என்னையும் ஆசீர்வாதத்துக்குள்ளே நடத்தும், பாதுகாப்புக்குள்ளே நடத்தும், பரிசுத்தத்துக்குள்ளே நடத்தும், பரலோகத்தை நோக்கி நடத்தும். எல்லாவற்றுக்கும் மேலாக
இந்த பூமியில் நாம் கையில் எடுக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஜெயத்தை கொடுக்கக்கூடிய அத்தனை ரகசியங்களும் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆகையினாலே அவருடைய வேதத்துல இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற அந்த மனுஷன் அவன் கையில் எடுக்கிற காரியங்கள் வாய்க்கும், அவன் பாக்கியவானாய் தேவனுக்கு முன்பாய் ஆசீர்வதிக்கப்படுவான். நீங்களும் நீங்கள் எடுக்கிற காரியங்களை வாய்க்க செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? பாக்கியவான்களாய் பாக்கியவதியாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? கர்த்தருடைய வேதத்தின் மேலே பிரியமாய் இருங்கள். இரவும் பகலும் அதுவே உங்களுக்கு உணவாகட்டும். நிச்சயமாக இந்த வார்த்தைகள் மூலமாய் கர்த்தர் உங்களை நடத்துவாராக. கண்களை மூடி எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கொண்டு எங்களோடு பேசுனீரப்பா. வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்கள் எடுக்கிற ஒவ்வொரு காரியங்களும் வாய்க்க செய்ய உதவி செய்யும். நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த வேதத்தின் மேலே ஆண்டவரே நாங்கள் பிரியமாய் இருக்க, தேனிலும் அதிகமாய் அதை ருசிக்க எங்களுக்கு உதவி செய்யும். காத்துக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you. இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக.